Hallelujah. Hallelujah. Christos anasте. பயந்துட்டீங்களா? Amen. இயேசு உயிர்த்தார். Jesus is the reason. Amen. Christos anasте அப்படின்னு சொன்னா கிரீக்ல, இன் கிரேக்க லாங்குவேஜ்ல, கிரேக்க வார்த்தையில கிறிஸ்டோஸ் அனஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா அலிஸ்டோஸ் அனஸ்தே சொல்லுங்க பாப்போம். அலிஸ்டோஸ் அனஸ்தே. Amen. Christos anasте. Jesus is risen. Amen. இயேசு உயிர்த்தார். Hallelujah. கர்த்தர் பெரியவர். Amen. முதலாக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது நம்முடைய போதகருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். Because he is the one who called me and giving me this great opportunity to share word of God with you all. Amen. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. Dear Heavenly Father, thank you for this wonderful time you've given us, Lord Master. Lord, in this moment we're going to meditate upon your word. Please give us wisdom and knowledge to understand your word, Lord Master, so that we can bear fruit in your vineyard. கர்த்தாவே, இந்த வேளையில நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நல்ல ஞானம் அறிவை தாங்க அதை புரிந்து கொள்ள எங்களோடு கூட இடைப்படும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. We just celebrated Easter. இப்போதான் போன ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடணும். How many of you really believe that Jesus Christ is still alive? எத்தனை பேர் உண்மையாகவே நம்புறீங்க இயேசு உயிரா இருக்கிறார் என்று சொல்லி? Few say Jesus is alive. உண்மையாகவே அவர் உயிரா இருக்கிறார்னா எப்படி தெரியும்? How you know that Jesus is alive? இயேசு உயிரா இருக்கிறார்னு எப்படி தெரியும்? ஹலோ, ஆரம்பமே கேள்வி கேட்கிறேன்னு பயந்துட்டீங்களா? இயேசு உயிரா இருக்கிறார்னு எப்படி தெரியும்? சந்திக்கிறார், பதில் கொடுக்கிறார். இப்ப பதில் கிடைக்கல, தேவை சந்திக்கப்படலைன்னா now our uncle said, if Jesus Christ answer his prayer, he can recognize that Jesus is still alive. If he didn't answer, if he didn't receive any blessing, how you can say that Jesus Christ is still alive? What? இயேசுவே சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார்? மத்தேயு எந்த இடத்துல? கடைசி அதிகாரத்துல எந்த வசனத்துல? கூட்டத்துக்கு வந்தா எங்களையே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காரு இந்த ஆளு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடைசி வசனங்களா? வாசிங்க. மத்தேயு சாப்டர், மத்தேயு இருப்பேன். அதனால நீங்க நம்புறீங்க. Hallelujah. I believe that every Sunday you confess your Christian faith. Am I right? Apostle Creed சொல்லுவீங்களா, Nicene Creed சொல்லுவீங்களா? Nicene Creed, Apostle Creedல அது இருக்கு, மாறி மாறி சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவோம்? பிதாவை விசுவாசிக்கிறேன், I believe in Father Almighty. ரெண்டாவது குமாரனை விசுவாசிக்கிறேன். மூணாவது பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். சரி, குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? யார் வழியா அவர் பிறந்தார்? எப்படி பிறந்தார் இயேசு கிறிஸ்து? conceived by Holy Spirit, அப்புறம் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். அப்புறம் he suffered under Pontius Pilate. அப்புறம்
crucified, dead and buried. He went to hell, and then third day he rose again. And then after he rose, வீற்றிருக்கிறார். அப்புறம் நியாயம் தீர்க்க he will come for the judgment day. Hallelujah. That is our faith. That is our Christian faith. இப்போ யாராவது வந்து உங்களை கேட்டாங்கன்னா இயேசு உயிரா இருக்கிறாருன்னா இந்த மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், கிறிஸ்தோஸ் நஸ்தே, இயேசு உயிர்த்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். Jesus Christ is truly risen, he is still alive. Hallelujah. எதுல பார்க்கிறோம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. It's already written in the Bible. போன வாரம் சண்டே கூட கண்டிப்பாக இந்த வார்த்தையை தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தையை வைத்துதான் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் என்ன செய்தோம்? கொண்டாடினோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முத எல்லாரும் கல்லறை கிட்ட போறாங்க. யார் போறா? முக்கியமான ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க, மேரி மைட்லின், மரியா. அங்க போனோன்னு என்ன நடக்குது? கல்லறை திறந்து கிடக்குது. உலகத்துல பாருங்க, எல்லா சாமி, நிறைய சாமி இருக்கிறாங்க, எல்லா சாமியோட கல்லறையும் என்ன செஞ்சிருக்கு? இன்னைக்கு மூடி இருக்கு. ஈவன் குஜராத்துக்கு போனா கூட அங்க இருக்கிற புத்தரோட கல்லறை என்ன செஞ்சிருக்கு? மூடப்பட்டு இருக்கு. நிறைய இந்து கடவுளோட சாமி கல்லறை கூட என்ன செஞ்சிருக்கு? மூடப்பட்டு இருக்கு. ஈவன் முகமது நபியை நீங்க போய் பார்த்தா கூட என்ன செஞ்சிருக்கு? மூடப்பட்டு தான் இருக்கான். ஆனா இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு கல்லறை இந்த உலகத்துல என்ன செஞ்சிருக்கு? திறந்து இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சரித்திர பூர்வமாக உறுதிப்பட்ட ஒரு உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். எப்படி தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதோ அது 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. ஆமென். அதுவும் அவன் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை மட்டும் சந்திக்கல, அவருக்கு நெருக்கமானவர்களை மட்டும் சந்திக்கல. வேதத்தை நல்லா வாசிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he went and saw, appeared with 500 people and above. 500 பேர்களுக்கு மேன்பாக இயேசு உயிர்த்தெழுந்ததுல நேரடியாக பார்த்தார்கள். அவர் அடிக்கப்பட்ட காயத்தை பார்த்திருக்கிறார்கள். வேதத்தில் நீங்க வாசிக்கலாம், இயேசு உயிரா இருந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு அடிக்கப்பட்டு அப்படியே மரிச்சு போயிரல. அதனாலதான் 1 Corinthians chapter 15 verses 12 to 21 நம்ம வாசிப்போம். எப்படி சொன்னா 1 கொரிந்தியர் 15 12 21 எடுத்தவங்க வாசிங்க. பவுல் அழகாக சொல்லுகிறார், but if it is preached that Christ has been raised from the dead, how can some of you say that there is no resurrection of the dead? Because there are people saying that Jesus is not raised from the dead. Even இப்போ ஒரு ஆளுக்கு பிஆர் கிடைச்சிருக்கு பாருங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ட். யாருக்கு? ஜாக்கிர் நாய்க்கு. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சாவல. அவர் வித்தியாசம் ஒன்று சொல்றாரு. இப்ப யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு டீச்சிங் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆள் மூலமாக என்ன போயிட்டு இருக்கு? இயேசு கிறிஸ்து சாவல. ஏனோக்கு எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டது போட்டது போல இயேசு கிறிஸ்து பிதா என்ன செஞ்சுக்கிட்டாரு? எடுத்துக்கிட்டாருன்னு அவர் ஒரு கதையை சொல்றாரு. அவர் மெனிப்புலேட் பண்ற வசனமே இந்த வசனம் தான். 1 Corinthians chapter 15. பிரியமானவர்கள், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸும் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை சாட்சியப்படுத்தி தெரியாவிட்டால், ஆண்டவர் உண்மையாகவே உயிரா இருக்கிறார் தெரியாவிட்டால், நாம் இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை விருதா. It's nothing, vain. So dear beloved sister in Christ, நாம் அருமையாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில இயேசு உயிராய் இருப்பார், உயிராய் இருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் ஒருத்தங்க வாசிங்க. 15ஆம் அதிகாரம் வசனம் 13.
If there is no resurrection of the dead, then not even Christ has been raised. And if Christ has not been raised, our preaching is useless, and so is your faith. வசனம் 15. Amen. More than that, we are then found to be false witnesses about God. For we have testified about God that He raised Christ from the dead. But He did not raise Him if in fact the dead are not raised. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையும் சும்மா தான் இருக்கும். நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற டைம் கூட ஒரு மீனிங் இருக்காது. நீங்க ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட ஒரு சாதாரண ஒரு ஆராதனையாக இருக்கும். இதுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு கொடூரமான செயலாகவும் காணப்பட்டது. அதனால அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறாரு, அந்த கொரிந்து திருச்சபை போயிட்டு இயேசு உயிராய் இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் there is a power in the death of Jesus Christ. Not only the death of Jesus Christ, the resurrection of Christ. இயேசு உயிர்த்தெழுதல்ல ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. Philippians chapter 3 verse 10. I want to know Christ as to know the power of His resurrection and participation in His sufferings, becoming like Him in His death. வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் சரிங்க சார், நன்றி. வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய உயிர்த்தெழுதல்ல ஒரு வல்லமை இருக்கிறது. To know the power of His resurrection. There is a power. Hallelujah. Hallelujah. ஒரு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு இந்த வல்லமை வேற விதத்துல நாம் பார்த்து வேற விதத்துல நாம் அந்த வல்லமையை நாம் அடைய நாம் விரும்புகிறோம். How many of you want exaltation of God? ஆண்டவர் உயர்த்துகிற காரியம் எத்தனை பேருக்கு வேணும்? How many of you want God's blessing? How many of you want to be fruitful in your working place? We need blessing. Am I right? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். அதனால இன்னைக்கு மனசு என்ன செய்யறானா, எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பவர் வாங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்க, அந்த உயர்த்தல் வாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால, ஆண்டவர் உயிரா இருக்கிறதுனால ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. If you believe in Jesus Christ, surely you will receive God's blessing. Surely you will see the exaltation of God in your life. அதுக்கு தானே பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை பாடுகிறோம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர், அதுக்கு மேலாக பவுல் இன்னும் அதிகமாக சொல்லுகிறார். மூலம் வாசித்த அதே பகுதியை தொடர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 16 verse 16. இல்லை, உங்களோட விசுவாசம் வீணா இருக்கும் கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால். வாசிங்க. இன்னும் நீங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். வாசிங்க. கெட்டிருப்பார்களே இருந்தால் ஹல்லேலூயா. நித்திரையடைந்தவர்களின் முதல் பலனானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். Truly Jesus Christ is risen. He is still alive. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார்.
இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் பொய்யாகிவிடும். நாம் ஆராதிக்கிற ஆராதனை பொய்யாகிவிடும். நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் வீணாகிவிடும். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறார். இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சி ஒரு கொண்டாட்டமாக முட்டை சாப்பிட்டுட்டு போற காரியமா இல்லாம, முட்டை சாப்பிட்டு ஒரு 5 நாள் ஆச்சு அப்படி இல்லாம இன்னொரு வருஷத்துக்கு கலர் முட்டை சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. கிளென்ஸ் our sins. எல்லா அக்கிரமத்தையும் already paid on the cross. It's already paid 2000 years ago. But still we have struggled. Still we have problem. There are a lot of tribulations. There are a lot of separations. நிறைய பிரிவினைகள், நிறைய சண்டைகள். சில வேளைகளில் நம்முடைய குடும்ப சூழ்நிலை பார்க்கும் போதே கடவுள் இருக்கிறாரா தெரியல. Today parents are crying because of their children. Children are crying because of their parents. ஒருவருக்கு ஒரு சண்டை, ஒருவருக்கு ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள். நீ கல்யாணம் பண்ற நாளைக்கு பிரிஞ்சிடறான், நாளைக்கு இல்ல சாயங்காலமே பிரிஞ்சிடறான். நிறைய பிரச்சனை. Today they really struggle to find where is Jesus Christ. Pastors and evangelists, those who are called by Christ, they are saying Jesus is risen, but they are saying Jesus is alive, but I can't see, I never even receive any blessing from God. This is the testimony of Christians today. இன்றைக்கு இதுதான் கிறிஸ்தவனுடைய சாட்சியாக இருக்கிறது. ஏன்? Why? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், பாவத்துக்காக உயிர்த்தெழுந்தார், வெற்றி சிறந்தார். பாடல் பாடியிருப்போம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், நரகம் உடைஞ்சிருச்சு, பாதாளம் வென்றுட்டார், எல்லாம் பாடுறோம். நம்ம இன்னும் நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். You know why? Even though God already paid everything, still we are paying. Even though God already cleansed our sin, but still we are living a sinful life. மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வாரம் போயிட்டு நட்கருணையில பங்கு பெறுகிறோம். நட்கருணைய பங்கு பெற்று கூட நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாறலையே. மல்லிகாவா இருந்தவங்க ஜஸ்மினா மாறி கூட வாழ்க்கை ஒன்றும் மாறலையே. ரோஜாவா இருந்தவங்க ரோசா மாறி கூட வாழ்க்கை மாறலையே. பேரு தான் மாறுது, உடதான் மாறுது, ஆனா வாழ்க்கை மாறலையே. எல்லாம் அப்படி சமமா தானே இருக்கு. அதனால சில பேர் என்ன செய்யறாங்க, பரவாயில்ல இந்த ஜஸ்மின் நீங்களே வச்சுக்கீங்க, நான் மல்லிகாவே ஆயிக்கிறேன். நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, பின்னால போயிடுறாங்க. பாட்டு பாடும்போது பாடுறாங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. You know why? Because he's alive. I have decided to follow Jesus. No turning back. பாட்டு தான் பாடிக்கிட்டு டர்ன் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் இது அவ்வளவு இல்லை? ஏன் நம்ம குடும்பத்துல காரியம் பார்க்க முடியுது? ஏன் நம்ம பிள்ளைங்க போகிறார்கள்? Why? ஏன்னா அந்த பவர் இன்னும் நம்ம கிட்ட வேலை செய்யல. Hallelujah. There is power in his resurrection, but it's not work in our own life. You know why? ஏன்னா அதை நம்ம ருசிக்கல. வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்க. Taste and see. The Lord is good. But people are telling, He is good, He is good. God is good. Yes, all the time God is good. But we never even taste Him. அவரை நாம் ருசிக்காமல் போய்விட்டோம். எப்படி ருசிக்கிறது? எப்படி பார்ப்பது? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆவியாக இருக்கிறாரா? அவர் ஆவியாக ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும். வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 23 24. John chapter 4 verses 23 to 24. வாசிங்க. காலம் வரும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக சொன்னார், இயேசு கிறிஸ்து நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அனுப்பிட்டாரு. பிதா என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காரு? இவங்க எல்லாம் அப்படியே ஆராதிக்கணுமா? The time is coming and has now come when the true worshipper will worship the Father in spirit and truth. For they are the kind of worshippers the Father seek. God is spirit and his worshipper must worship in spirit and in truth. God seeking a true worshippers. உண்மையான ஆராதனைக்காரர்களாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நீ கேட்டுக்கொள்ளுங்க, எத்தனை பேர் உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறீர்கள்? அந்த உண்மையாக உயிர்த்தெழுந்த தேவனை உண்மையாக எத்தனை பேர் பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் அந்த அந்த ஆசீர்வாதம், the blessings come from our heavenly Father. If you want the real power, his real blessing, you should worship him in truth, spirit and the truth. உண்மையாகவே ஆவியோடும் உண்மையோடும் தரிசிக்க வேண்டும். உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறார். உண்மையாக ஆராதிக்கிறவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால் தேவன் உண்மையாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக சில காரியம் நமக்கு நன்மையாக முடிந்திருக்கிறது. The resurrection of Christ assures us God has accepted Christ's sacrifice for our sins. நம்முடைய பாவத்திற்காக ஒரு நிச்சயத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. The resurrection of Christ assures us that there is a life after the death. John 3:16 சொல்லுகிறது போல, He will give eternal life those who believe in Him, those who have faith in Him. அவர் உயிர்த்தெழுந்ததனால ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு நித்திய வாழ்க்கையை தேவன் அருளுகிறார். The resurrection assures us that Christ is with us in the presence. ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். That's why padari every week he says that the Lord be with you. அதான் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய போதகர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. எதனால? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததனால. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The resurrection assures us that we have an advocate in heaven. பரலோகத்திற்கு ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம பாடக்கூடாது, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு பாடக்கூடாது. இல்லைன்னா பரலோகம் தாயன் பேச்சு, பரிசுத்தம் தாயன் மூச்சு. எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும்னு ஆசை? என்ன அவசரம்? இந்த அவசரம் நம்ம வந்து கேட்குறீங்க, இது கேள்வியா? Our treasures is in heaven. ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு? மண்ணோட மண்ணா போறதுக்கா? இல்ல. Why he must give his only begotten son for us? Why? To have eternal? Where you can find the eternal life? In this world? No, it's in heaven. ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் மரித்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிறார். Hallelujah. That is our faith. If you really believe,
உண்மையாகவே தேவனை விசுவாசித்து அவர் வழியில் நடக்கும்போது ஆண்டவரின் ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. The resurrection assures us of the necessary power to live as God requires. நமக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை கொடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் வாழத்தக்கதாக ஒரு வல்லமையை நமக்கு ஒரு வல்லமையை மீட்சியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. The resurrection assures us of the new bodies we can have someday. ஒரு நாள் ஒரு புதிய உடலாக நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. The resurrection assures us of the returning redeemer king. விடுதலை அளிக்கிற ஒரு ராஜா அந்த உலகத்துக்கு வருவார் என்பதை உறுதி செய்கிறது தேவனுடைய உயிர்த்தெழுதல். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனை தான் இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆராதிக்கிற நாம் உண்மையாக தேவனை ஆராதிக்க வேண்டும். எல்லா வல்லமையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நிம்மதி தேடுறதுக்கு எல்லாம் எங்க போறாங்க? நிம்மதி தேடுறதுக்கு. In this world there are people seeking peace all over the world. ஒருத்தன் பாடுறான், all over the world I want to see my Indian girl. எதுக்கு? அங்கதான் நிம்மதி கிடைக்கணும். அந்த காலத்துல பாட்டு பண்ணாரு, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். உடனே ஒரு சத்தம் வரும். அது எங்கிருந்து வருது? சுடுகாட்டிலிருந்து வருது. அதனால யாராவது நிம்மதி தேடுற மேலே போய் குச்சிடுறாங்க, நிம்மதி கிடைச்சிடணும். Our God is Prince of Peace. Hallelujah. If you want to seek the real peace, go to your inner room, kneel down and pray. God will give you peace. Hallelujah. ஆண்டவர்கிட்ட இருக்கிய அந்த சமாதானம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நானும் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அவர் கூப்பிடுறாரு, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எல்லையில்லா இன்பம். ஹல்லேலூயா. பெற்றிடவே அவர் உன்னை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆனால் அவரோட பிரசனத்தில் வாஞ்சிக்க நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு have no time because we are so busy with our own work. நம்முடைய வேலைகள்ல நம்ம இருக்கிறதுனால உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ருசி பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறோம். பாருங்க, 12 சீஷர்கள் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேரு? 12. There was 12 disciples. பட் அதை விட இன்னும் நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க சொல்லுது. பட் those who called 12, அதுல ஒரு ஆள் எதுக்கு அழைக்கப்பட்டாரு சொல்லிட்டு வயிறு வெடிச்சு சாவறதுக்காக அழைக்கப்பட்டாரு. உண்மையாவே யாரு அவரு? ஜூடாஸ் காரியத்து. ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக அவரோட அழைப்பு. ஆனா காட்டி கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சாவு வரப்போகுதுன்னு நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அவரோட அழைப்பு அப்படியாக இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வேலையை கரெக்டாக செஞ்சாரு. அவர் இறந்து போனாரு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசைபிள்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் இன்னொரு டிசைபிள் இவங்க என்ன செய்யறாங்க? குலுக்கு சீட்டு போட்டு யாரை எடுக்கிறாங்க? ஆனா ஆண்டவர் யாரை நியமிக்கிறாரு? ஆண்டவர் யாரை நியமிக்கிறாரு? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரைய? அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைக்கிறாரு. சவுலா இருந்து ஒரு ஆண்டவர் பவுலா மாத்தி கொண்டுட்டு வராரு. பவுலோட பிரீச்சிங்ல எப்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரோட முக்காவாசியோட பிரீச்சிங்ல எல்லாமே எதை பத்தி பேசுறாரு? ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து பேசுகிறார். ஏன்னா அதுல ஒரு வல்லமை இருக்கிறது, அதுல ஒரு பவர் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எவ்வளவு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவருடைய ஆசை என்ன? கிறிஸ்துவின் ஆசை என்ன? சபை எதனால் நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் பாடுபட்டு தன்னை தானே ஒடுக்கி ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு சென்று என்ன செய்றாரு? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பகிர்கிறத பார்க்கிறோம். ஆதி திருச்சபைகள்ல
ஏன்? அதுல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, அங்கதான் நல்ல ஒரு நிம்மதி இருக்கிறது, அங்கதான் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அங்கதான் ஒரு விடுதலை இருக்கிறது என்று சொல்லி பவுல் செய்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாகவே சில அற்புதங்களை செய்திருக்கிறார், நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். அதுலயும் உயிர்த்தெழுகிற அற்புதங்களை செய்திருக்கிறார். அதுல 3 அற்புதங்கள் இருக்கு. There are 3 people who died and who were resurrected to life by Jesus Christ. அதுல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, ஒரு 12 வயசு மக, the 12-year-old daughter of Jairus. You can find in Luke chapter 8 verses 41 to 56. Had just died when Jesus came and raised her back to life. The raising of the son of a widow at a city called Nain, you can find in Luke chapter 7 verse 11 to 15, went a step further because his funeral was already progressing when Jesus raised him back to life. ஆண்டவர் எழுப்புகிறார். But the most remarkable of these 3 is the raising of Lazarus at Bethany. You know why? Because his body was already decomposing after being buried for 4 days. 4 நாள் ஆகி நாறி போன ஒரு பணத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். And yet Jesus was still able to raise him back to life. முதல்ல இறந்து போனவங்க, ஆனா இந்த இடத்துல லாசருவை பார்க்கும்போது after 4th day he went to the tomb and raised him. இப்படி போன எழுந்திருச்சு வருது. just imagine, அந்த காலத்துல எம்பாம்லாம் பண்ணி ஊசிலாம் போட்டு பணத்தை படுக்க வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? எடுத்து கல்லறையில் வைக்கப்பட்ட போனோம். 4 நாள் ஆச்சு. It's already 4 days. just imagine எப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு வாங்கின ஒரு மீனை எடுத்து ஐஸ் பெட்டியில வைக்காம வெளியே வச்சுட்டு மராதனையில் எடுத்து சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியுமா? மீனுக்கு அந்த கதி. நான் ஒரு மனுஷன், ஏற்கனவே அவனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு, அவன் செத்து போயிட்டான். அவனை எடுத்து கல்லறையில் வச்சுட்டாங்க. 4 நாள் ஆச்சு. 4 நாளாயிற்று நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். உடனே என்ன செய்கிறாரு? பணத்துக்கிட்ட போயிட்டு லாசருவே எழுந்திருச்சு வான்னு சொன்னா பணம் எழுந்திருச்சு வருது. எப்படி இருக்கும்? அந்த இயேசு கிறிஸ்துவை தான் அடிச்சு கொன்னு என்ன செய்யறாங்க? புதைக்கிறாங்க, எடுத்து கல்லறையில் வைக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னதுபடியே ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இதே கண்டி அவர் உயிர் தெழுந்து அவருடைய சீஷருக்கு நம்ப வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த உலகம் நம்பி இருக்காது. அப்பேற்பட்ட தோமாவை சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? அவர் அடிக்கப்பட்ட சுவடை நான் பார்த்தாதான் நம்புவேன். Still Jesus went to him, showed his hand, கை காட்டுறாரு. அப்ப அவர் நம்புறாரு. சரித்திரம் சொல்லுது, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு யாரா எத்தனை பேர் இந்தியாவுக்கு போனீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியாவில் சுவிசேஷம் இருக்குன்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் செயின்ட் தாமஸ். சாட்சிகள் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த தேவனை இன்னைக்கு நான் வணங்கி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய தேவைக்காக எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? Where you can find the peace, real peace, where you can find the exaltation, where you can find the real blessing, where you can find the real fire, where? With Jesus Christ. Hallelujah. எப்படி பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லுகிறது, அவரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. ஈஸ்டருக்கு முன்னுக்கு ஒரு பெருநாள் கொண்டாடி இருப்பீங்க. என்ன பெருநாள்? பிஃபோர் ஈஸ்டர். என்ன சண்டே? பாம்லாம் எடுத்தீங்களா? சர்ச்சில் பாம்லாம் வச்சு பாட்டு பண்ணீங்களா? என்ன பாட்டு பண்ணீங்க? குருத்தோலை. குருத்தோலை வச்சு என்ன பாட்டு பண்ணீங்க? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ எல்லாம் பிடிச்சி சுத்துறாங்க பயங்கரமா. என்னன்னு? ஓசன்னா பாடுவோம் இயேசு ராஜன் வந்து விட்டார். அது ஒரு கம்பீரமா. இதே போல 2000 years ago இந்த சம்பவம் நடந்துச்சு.
இப்போ லெட்ஸ் சே இப்போ பாஸ்டர் மறந்துட்டாரு, லீடர்ஸும் மறந்துட்டாங்க, இப்போ இந்த குருத்தோலை கொண்டுட்டு வரல, யாருமே செய்யல வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? லெட்ஸ் சே உங்க திருச்சபையில் செய்யறவங்க, அந்த பொறுப்பா இருக்கிறவங்க மறந்துட்டாங்க, செய்யல, அன்னைக்கு குருத்தோலை இல்லை, அந்த சண்டே என்ன நடக்கும்? சொல்லுங்களேன். சண்டை வருமா? யாருக்கு முதல்ல? யாருக்கு சண்டை வரும்? பாஸ்டருக்கா? பாஸ்டர் உங்க தலைமையில் தானே விட்டு மறந்துட்டீங்களா பாஸ்டர்? ஹலோ, இன்னைக்கு குருத்தோலைக்கு இருக்கிற மரியாதை கூட யாருக்கு இல்ல? I am from Lutheran Church. We also have the same tradition. Every year without failure we will sing the same song. Same song, the same procession will be, அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனா குருத்தோலையில் இருக்கிற மரியாதை யாருக்கு இல்ல? அது ஒரு சின்னம். The குருத்தோலை is represent of Jesus victory. அந்த காலத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அந்த குருத்தோலையை வச்சு வாசிப்பாங்க. ஏன்? What makes them to raise the குருத்தோலை and say Hosanna, Hosanna, Hosanna? Why? You know why? ஜக்கரியா 9:9 சொல்லப்பட்டது போலவே அது நடக்குது. வாசிங்க ஜக்கரியா 9ஆம் அதிகாரம் வசனம் 9. ஜக்கரியா chapter 9 verse 9. ஜக்கரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. பாருங்க, சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. வாசிங்க. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சொன்ன அந்த வார்த்தை அப்படி நிறைவேறுகிறது. இதற்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜனம். ஒருத்தர் இப்படி வருவாரு. ஏன்? நீதி உள்ளவர், தாழ்மை உள்ளவர், சமாதானம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக இருக்கிறார். அதனால சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு அவர் வரவேற்கணும் என்று சொல்லுகிற அந்த காரியம் இங்கு நடைபெறுகிறது. அதனால் மக்கள் வரவேற்கிறார்கள். ப்ளீஸ் someone read in English. Zechariah chapter 9 verse 9. Rejoice greatly. Shout. Salvation. Hallelujah. இது நடந்து கொண்டிருக்கிறது. உடனே என்ன செஞ்சிட்டாங்க? இவர்தான், அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்? இவர் எங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? சமாதானம் கொடுக்க போறாரு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இவருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராஜ மரியாதை கொடுத்து வளர்த்து வரவேற்றாங்க. Within a week, the same people who shout Hosanna, Hosanna. The meaning of Hosanna is save me, O Lord. Hosanna in the highest. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொன்னவங்க பொண்டியஸ் பைலட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு பொண்டியஸ் பைலட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லையே, என்ன செய்யறதுன்னு இப்படி கேட்டா, ஒசானா ஒசானா சொன்னாங்களே, ஒசானா 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 இன் தி ஹையஸ்ட் சொன்னவங்க crucify him சொல்ல crucify him. இவர்களை சிலுவையில ஏன் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அங்க அற்புதம் இவரால் நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவரு ராஜா சின்ன பின்னமா ஆயிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இவரை நீங்க என்ன செஞ்சிருங்க? கொன்றுங்கன்ட்டாங்க. அது எப்படி கொல்லணும்? சிலுவையில அறையுங்கன்னு ஒசானா ஒசானான்னு கத்தனவங்க செஞ்சாங்க. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம கிட்ட இருந்து சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அவரை சிலுவையில் அடிக்க முடியாது, ஆனா அதை விட கொடூரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனாலவே என்னமோ நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கிறது. ஹலோ, அதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக
If you see John chapter 12 verses 1 to 10. John chapter 12 verse 1. 6 days before the Passover, Jesus came to Bethany, where Lazarus lived, whom Jesus had raised from the dead. Here a dinner was given in Jesus' honor. Martha served, while Lazarus was among those reclining the table with him. The Mary took up about a pint of pure nut and expensive perfume. She poured in on Jesus' feet and wiped his feet with her hair. And the house was filled with the fragrance of the perfume. But one of his disciples, Judas Iscariot, who was later to betray him, objected. Why wasn't this perfume sold and the money given to the poor? It was worth a year's wages. He did not say this because he cared about the poor, but because he was a thief. As keeper of the money bag, he used to help himself to what was put into it. If you see verse 7, leave alone, Jesus replied. It was intended that she should save this perfume for the day of my burial. You will always have the poor among you, but you will not always have me. Amen. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. வாசிங்க தமிழ்ல ஒருத்தவங்க. வசனம் 3 வாசிங்க. வசனம் 2 வாசிங்க. பண்ணினார்கள், செய்தார். நிறைந்திருந்தது. பாருங்க, அவரு பேசுறது நல்லா ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கு. வசனம் சொல்லுது, அவர் அப்படி சொல்லாம அவர் திருடனா இருக்கிறாராம். வாசிங்க. என்ன படியா இருந்ததுனாலும், திருடனானபடியினாலும். He did not say this because he cared about the poor, but because he was a thief. திருடனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? பக்கத்திலேயே. நினச்சிடாதீங்க நம்ம எல்சிசி அப்பா நினச்சிக்காதீங்க. எல்சிசி சர்ச்சில் லீடராக இருக்கிறவங்க, அப்புறம் பாஸ்டராக இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்படியே உத்தம புத்திரர்கள், பரிசுத்தவான்கள் நினச்சிடாதீங்க. ஆண்டவர் சில பேர் வச்சிருப்பாரு, ஆனால் நீங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நானா இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது அப்படி இருக்கிறவங்க பிறக்காம இருக்கிறதே நல்லதுன்னு. ஆமென். ஏன் அப்படி சொல்றேன்? வாசிங்க. பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறனானாலும் அப்படி சொன்னார். அப்பொழுது இயேசு, இவங்களை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வச்சிருக்கிறாங்க, உங்களிடத்தில் இருக்கிறாங்க, எப்போதும் உங்களிடத்தில் இருறேன் என்றார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்லுகிற ஒரு காரியம். ஐயா ஒடியா, என் காலில் தானே ஊத்துறாங்க, நான் செத்து போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாளில். இப்போ நம்ம மொழியில் சொன்னால் அப்படி தானே, ஒரு நாள் போயிடும், நான் செத்துருவேன், விடு. தரித்திரத்துக்கு தானே கொடுக்கணும். அது எப்போ பார்த்தாலும் நீ சாவர வரைக்கும் தரித்திரம் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க. உடனே நீ கொடுக்குற 100 வழினால எல்லாரும் நன்மை அடைஞ்சிட மாட்டாங்க. சில பேர் பாருங்க, ஹோம் இருக்கும், அரிசிலாம் கொடுப்போம், இன்னைக்கு எடுத்து அரிசி கொடுத்துட்டுமா ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு ஃபேஸ்புக்கெலாம் போட்டுருவோம். நாளைக்கு என்ன சாப்பிடுவாங்க அவங்க? இன்னைக்கு KFC வாங்கி கொடுத்துட்டு. They need 365 days, 3 times at least. நம்ம ஒரு டிப் போட்டு நான் கொடுத்துட்டேன் டம்மா அடிக்கிற கேஸும் இருக்கு. ஏன்னா நம்மள்ட்டையும் ஹோம்லாம் இருக்கு பாருங்களேன், சர்ச்சஸ்லேயும் ஹோம்லாம் இருக்கு. பார்ப்போம். கொடுத்துட்டு நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன். எப்போ கொடுத்தீங்க? போன வருஷம். அவன் போன வருஷம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ஒரு வருஷம் அப்படி வாழ்ந்துருவான் அந்த சாப்பாட்டில். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரங்க எப்போதும் இருப்பாங்க. ஆனா இந்த தைலத்தை ஊத்துனாங்களே, அவங்க சாவுக்காக வச்சிருக்காங்க, விட்டுரு என்று சொல்றாரு. அதனால அதுக்கு முன்னுக்கு பைபிள் ஆல்ரெடி டிஸ்கிரைப் அபவுட் ஜூடாஸ்
carry it. சில வேளைகளில் பிரியமானவர்களே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கனம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஆண்டவர் யாரை தேடுறாரா? யாரை தேடுறாரு? He is seeking a true worshipper. True worshipper. விலை கூட உள்ளது, விலை மதிக்க முடியாத ஒரு தைலத்தை ஆண்டோட இயேசுவின் பாதத்தில் ஊத்துறாங்க. ஊத்திட்டு ஒரு துணியை வச்சு தொடக்கல, தன்னுடைய தலை முடிய வச்சு அவங்க என்ன செய்றாங்க? அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சிலிப்பர்லாம் போட்டு, பாத்தா ஷூ, நைக்கி, அடிடாஸ், இல்லை பயங்கரமான எல்லாம் ஷூ போட்டு பெருசாக போட்டு மணல்லாம் இருக்கு நடந்திருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் எப்போ பார்த்தாலும் நடராஜா தான், நடந்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த கால பெண்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்போ கூட ஜூஸ் கல்ச்சரில் அவங்களுடைய ஹேர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேம். ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவங்க வெளியே காட்டக்கூடாது. ஒன்று ஹைஜீன், அந்த தூசி படாமல் இருக்க. ரெண்டாவது அவங்க அதை மூடி தான் இருக்கணும் பெண்கள். ஆனால் அப்பேற்பட்ட தலையில் இருக்கிற அந்த முடியை வைத்து அவர் காலில் ஊற்றின எண்ணெயை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? துடைக்கிறாங்க. இவர் அந்த எண்ணெயை இந்த ஆளுகளில் போய் ஊற்றுற ஒரு பதிலுக்கு தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. பிரியமானவர்கள், நான் ஒன்று சொல்லுவேன், தேவனை ஆராதிக்க ஒரு டைம் நம்மளுக்கு ஒன்று உண்டு. இப்போ சண்டே சர்வீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி, இஃப் யூ பிலாங்ஸ் டு திஸ் காங்கிரிகேஷன், திஸ் சர்ச், சென்ட் ஜேம்ஸ் சர்ச், if you belongs to any other churches, if you took oath, if you decided, Lord, I want to attend for this program, I want to worship you in this time, please don't fail to do. அதை செய்ய நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு செய்ய இருக்கிறதுனால, ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற ஆராதனையினால நஷ்டம் கிடையாது. Some of you maybe feel that I'm wasting time here. இது போயிருந்தாலும் நான் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம் அப்படி நினைச்சிருக்கலாம். Dear brother, sister in Christ, remember you are sitting in His presence. Amen. He is Alpha and Omega. He is a powerful God. He is an almighty God. He is still alive. 4 நாள் ஆன பணத்தையே அவர்னால் எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற உன்னோட கடன் தொல்லை ஆண்டவரால் மாற்ற முடியும். உன்கிட்ட இருக்கிற சீக்க ஆண்டவர் மாற்ற முடியும். உன்கிட்ட இருக்கிற சாபத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில எது நெருக்கடியா இருக்கிறது, He can heal if you really commit yourself unto God. நீங்க ஏதோ ஒரு கடவுளை கும்பிடுற மாதிரி அவர் ஓரத்துல வச்சுட்டு இருங்க ஆண்டவரே, அப்புறம் நான் உன்னை ஆராதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சைட்ல வைக்கிறது இல்ல. What is the meaning? God is with us 20 hours. Is in us. சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருக்கிறாரு? தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பார். அவர் பசி போற கடவுளா? Is Jesus the God of Almighty? அவர் மகத்துவமானவர். அவர் யாரோடு கூட இருப்பார்? நம்மோடு கூட இருப்பார். வேதம் சொல்லுகிறது, God's word says that we are in His image. அவருடைய சாயல் இருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார். யாருக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? நமக்காக. யாருக்காக உயிரை கொடுத்தார்? நாய், பண்டி, பூச்சிக்காகியா? மிருகத்துக்காக ஆண்டவர் வரல. He not came for any animals. He came for you and me. Amen. நீங்க கணக்கு பார்த்துட்டு இருக்க கூடாது. இத்தனை மணிக்கு வந்துட்டோம். சில பேர் 9 மணிக்கு ஆராதனா 11 மணிக்கு போயிடணும். அந்த மாதிரிலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஐயா, அல்லேலூயா, நான் சொல்றேன், உண்மையான ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. சிவாஜி பாட்டு தான் பாடிட்டு உட்காந்துருக்கணும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? அங்கே இருக்கு. கிறிஸ்துமஸ் பாடுறோம். இஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், லார்ட் ஆஃப் மேன். அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கிறது. ஆராதிக்கிற நீங்கள் உண்மையாக உங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். I'm here not to teach you, I'm here to encourage you to worship Him more and more.
இன்னும் அதிகமாய். இதை தானே 2006 பாடிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு எல்லா சர்ச்சிலும் இருக்கு. இங்க இருக்கான்னு தெரியல. என்ன பாட்டு தெரியுங்களா? அன்பு கூறுவேன் இன்னும். அப்படின்னா பாருங்க, நேற்று 2 மணி நேரம்னா இன்னைக்கு 4 மணி நேரம், நாளைக்கு 6 மணி நேரம். அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டுலாம் குறைஞ்சி இன்னைக்கு ஆண்டோட பாட்டா வந்திருக்கணும் நம்ம ரேடியோல. அப்படித்தானே? ஆனா பாட்டு மட்டும் அன்பு கூறுவேன். More love, more power, more of you in my life and I will worship you. இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அது முடிஞ்சவொடனே புஷ்குன்னு போயிடும் எல்லாமே. எப்படி உங்களுடைய கடன் தொல்லை, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார். எதுக்கு ஆண்டவர் மாத்தணும் தெரியுங்களா? We are the witness of Christ. நாம் தான் தேவனுடைய சாட்சிகள். இந்த உலகத்துல பாக்குறவங்க ஆண்டவர் உயிரா இருக்கிறான்னு சொல்லணும். ஜாக்கிர் நாயக் பார்க்கும்போது, ஐயோ இந்த கிறிஸ்தவன்ட்ட பேசக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பயந்துகிட்டு வந்தாரோ வெளிநாட்டில இருந்து, மனுஷன் உங்களை பார்க்கும்போது பயப்படணும். அந்த ஆளை பார்க்கும்போது நம்ம பயந்துட்டு உட்காந்துருக்கோம். எல்லாம் அகேன்ஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா யாருக்குமே பைபிள் தெரியாது, ஏன்னா அந்த பேச தெரியாது. சில பேர் ஜெகோவா விட்னஸ் பார்த்தாலே பயந்துட்டு ஓடுறாங்க. ஆண்டவர்ட்ட ப்ரே பண்ணுங்க, அவங்களே ரட்சிப்புக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு. எத்தனை பேருக்கு பைபிள் தெரியும் இன்னைக்கு? ஆண்டவரை நேசிக்க நேசிக்க பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இரவும் பகலும் விசுவாசிக்கணும், நேசிக்கணும். மேன் ஒரு 3 காரியம் இருக்குது. உயிர் தெழுந்த ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட், why he came to cleanse our sin. Still we are sinners, but by baptism we are saved sinner. ரட்சிக்கப்பட்ட பாவிகள். அந்த பாவத்தை திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது. அதான் சொல்றாங்க, பாஸ்டர் சொல்லுவாரு, நீ போய் இனி பாவம் go and no sin no more. மறுபடி செய்யாத. நம்ம என்ன செய்யறோம்? 6 நாள் செஞ்சுட்டு மறுபடியும் 7வது நாள் வந்து, நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற. அதான் பவுல் சொல்றாரு, அபாத்திரமா தேவனுடைய பங்குல என்ன செய்யக்கூடாது? பந்தியில உட்கார கூடாது. We should know how to run away from sin. பாவத்தை விட்டு ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். யார் மாதிரி? ஜோசப் மாதிரி ஒரு வைராக்கியமானவன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் வைராக்கி இருக்கணும், அந்த ஜீல் இருக்கணும். அது இருந்தாதான் அந்த பாவத்தை விட்டு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நானும் பாவி தானே, ஆண்டவருக்கு தெரியும் என்னோட வீக்னஸ். ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட வந்தாரு. அவர் இருக்கிறதுனால நீங்க அதை விடுறதுனால பாருங்க, இந்த 40 days இந்த லைன் சீசன்ல இருக்கும்போது சில பேர் கண்டிப்பா உபவாசம் இருந்திருப்பீங்க, சில பேர் சைவமா இருந்திருப்பீங்க, ஏதாவது விட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன், எத்தனை பேர் உண்மையான இல்ல உபவாசத்துல கடந்து சென்றீங்க? உபவாசம், இந்த சைவம் இப்படிப்பட்ட இந்த பிராக்டிஸ்ல யாராவது இருந்தீங்களா? எனிஒன் ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட். ஐ வாண்ட் டு see. நோவா? யார்? மற்றவங்களா இல்லை, அவங்க 2 பேர் தான். ஓகே, வெரி குட். இல்லை வெள்ளிக்கிழமை ஆராதனை இருந்திருக்கும், யாராவது வந்திருப்பீங்களா? வந்து உண்மையாகவே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து. How many of you really observe the Lent season? இந்த சர்ச்சில் என்கரேஜ் பண்றது இல்லையா? அதெல்லாம் இருக்குதானே பாடுறே? அதெல்லாம் செய்வீங்க தானே? பேசுறது புரியுதா? நாங்களாம் செய்யலை பாஸ்டர், நாங்களாம் ரொம்ப எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, நாங்கள் அதெல்லாம் செய்யலை. பரவாயில்ல. அந்த 40 days அந்த மெடிடேஷன் புக்காச்சும் வாசிச்சிங்களா? அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இட்ஸ் வெரி குட். குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருந்துச்சுங்களா? 7 வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சா? 7 பேர் பேசினாங்களா? இல்லை பாஸ்டர் பேசிட்டாருங்களா? ஓகே. வேற ஏதாவது மாண்டி தர்ஸ்டே இருந்துச்சுங்களா? இருந்துச்சு. காலில் கழுவுனீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை. கொம்யூனியன் இருந்திருக்கும். ஓகே. அப்புறம் ஈஸ்டர் சண்டே இருந்துச்சா? சன்ரைஸ் சர்வீஸ் அல்லது ஈஸ்டர் சண்டே. இதே மாதிரி அப்புறம் பெண்டகோஸ் டே ஒன்று வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் 365 நாள் 52 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கேலண்டரில் ஒன்றா இருக்கும். இப்போ நான் பாஸ்டராக இருக்கிறதுனால சில வேலைகளில் சேமன் தயாரிக்கும் போது இது போன வருஷம் பேசுகிற மாதிரிலே இருக்குன்னு நினைப்பேன். அதுக்கு முந்தைய ஏன்னா அந்த லெக்ஷனரின்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த வேர்ஸில் அப்படியே வரும். அந்தந்த சீசனுக்கு அதே வசனம் தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் யோசிப்பேன், ஒரு காலகட்டத்தில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன அதை பண்ணுறதே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. அப்படித்தான் பாடுறீன்றீங்களா? இதை என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்மையே சிந்திக்க. These are the practice should examine ourselves to make it must be
நம்மள ஒரு கருவியாக மாற்றி அதை நம்ம ஆராய்ஞ்சு ஒரு நல்ல மனிதனாக தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல சிறந்த மனிதனாக வருவதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஆராதனைகளா இருக்கிறது. இது செய்யறதுனால நீங்க நஷ்டம் அடைய மாட்டீங்க. ஆமென். நஷ்டம் அடைய மாட்டீங்க. செய்யாம போனாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க, செஞ்சாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க. நான் செஞ்சா நல்லது. இந்த தேவ ஆராதனைகள் வரும்போது, இந்த பிராக்டிஸ்ல இந்த ஃப்ரைடே பிரேயர், இந்த சண்டே ஆராதனை இதெல்லாம் வரும்போது நீங்க கலந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய அந்த நோக்கத்தை பார்க்கிறார். நீங்க ஓடுகிற அந்த ஊக்கத்தை பார்க்கிறார். If you give more and more, God will bless you more and more. Amen. இன்னும் அதிகமாக கொடுக்கும் போது, தேவனுக்காக ஓடும் போது, as a Christian we must put God first. தேவனை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர் உயிராக இருக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். Nothing is impossible with God. எசேக்கியேலை வாசிக்கும் போது நீங்க பாப்பீங்க, உலர்ந்த எலும்புகள் என்ன ஆகுது? உயிர் பெற்று எழும்புது. உலர்ந்த எலும்புகள் அப்படியே ஒன்னா சேருது. உலர்ந்த எலும்பையும் ஆண்டவர் உயிர் பெற செய்ய முடியும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் என்ன உலர்ந்து போய் இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு லாஸ்ட் மந்த் நான் வாஸ் இன் தெலோயின்தான் பேரா. ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கிட்னியில் இன்னொரு ஓட்டையா இருக்கான், கால்லாம் வீங்கிருது, அதனால டயாலிசிஸ் போகணும்னு சொல்லிட்டாங்க. கடைசி செக்கப் போனா அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில வேளை நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்கலி யோசிப்பேன், மெடிக்கலி கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க, மருந்தெல்லாம் எடுக்காம மருந்துடாதீங்க, எல்லாம் பண்ணுங்க, இல்லை பசங்க நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி வாயா, ஏன்னா கால் வீங்கி போயிருக்கு, ஆல்ரெடி சொல்லணும். சிம்பிள் ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட் வீக் ஐ வென்ட். டாக்டர் செட் இஸ் ஆல் ரைட். ஹல்லேலூயா. லாஸ்ட் இயர் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது மண்டையை பிடிச்சி மைக்ரேன் வந்துச்சுன்னா அப்படியே மண்டையை பிடிச்சிக்குது. ஜஸ்ட் 11 years old கேர்ள். இன்னொரு இதுக்கு போனோம், எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கீமோலாம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது சின்ன பிள்ளையா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கு. சிம்பிள் ப்ரேயர். நான் பேசிக்கிட்டு இருக்கவங்களாம் இவங்களாம் நான் பிலீவர், இண்டூஸ் அப்படியே நம்புறாங்க. பாஸ்டர் ப்ரேயலாம், ப்ரே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், உதவி செய்யுங்க பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாங்க பாஸ்டர். They came with innocent heart, you know. They really seeking God's power. ஒரு சின்ன நம்ம ஒரு அவையம் தான், ஒரு பிரேயர் நல்லா ஆயிடுச்சு. fully healed. Hallelujah. 15 வருஷம் பாஸ்டர் அந்த மாங்கால, இந்த மாங்காய் மரத்துல மாங்காவே வர மாட்டேது. இது வித்தியாசமா இருக்குல்ல. இது எங்க அப்பா கிட்ட ஒருத்தர் போட்டி போட்டாரு. இந்த மரத்துல மாங்காய் வந்துச்சு, நான் இயேசு இருக்காருன்னு நம்புறேன். என்னடா இது, 15 வருஷம் அந்த மரத்தை வெட்ட போறேன்னு எங்க அம்மா சொல்றாங்க. இந்த மரத்துல மாங்காய் வந்துருச்சுன்னா நான் இயேசு இருக்கிறாருன்னு, இயேசு இருக்காரு நம்புறதுக்காக நான் உனக்கு ப்ரே பண்றேன்டான்னு ப்ரே பண்ணோம். சொல்லி ஈஸ்டருக்கு முன்னுக்கு பூ பூத்திருச்சு மரம். ஹல்லேலூயா. ஐயா நீ கேட்டினா நடக்குது. God can do. ஹல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் தொட முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உன்னுடைய மனசையும் உன்னுடைய டைமையும் 50-50 கொடுக்க கூடாது. எவ்வளவு கொடுக்கணும்? 100%. அப்ப நாங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. வேலைக்கு போங்க, 100% கொடுங்க. நான் எப்போதும் சொல்லுவேன், நீ டாக்டரா இருக்கிறீங்களா, டாக்டராகவே இருங்க, ஊழியம் செய்யுங்க அந்த இடத்துல டாக்டர் கிட்ட. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, அது தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய டாக்டர்ஸ் செயின் ஸ்மோக்கர்ஸ். அன்னைக்கு ஒரு டாக்டர் இறந்து போயிட்டாரு. ஏன்னு கேட்டா அவர் லிவர் போச்சு. த ரூட் காஸ்ட் என்னன்னு சொன்னா சிகரெட் அண்ட் ஆல்கஹால். யாரு டாக்டர்? அவருக்கு படிக்க தெரியாதா? சிகரெட் எடுத்தாலே தெரியும். சைட்ல என்ன போட்டிருக்கோம்? ரொக்கோ என்னன்னு போட்டிருக்கோம்? ஆமா, நீங்களாம் நல்லவங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, உடலை கெடுக்கும் அப்படிலாம் போட்டிருக்கோம், எல்லாமே கீழே போட்டிருக்கோம். ஆனா வாட் மேக்ஸ் ஹிம் டு ஸ்மோக்? லாட் ஆஃப் டென்ஷன். டாக்டர் தான். இன்னைக்கு லாயர் நிம்மதியாவே இல்லை. இன்னைக்கு லாயர் லயர்ஸா இருக்காங்க. லாயர்ஸா லயர்ஸ். என்ன சினிமா செய்யறது இல்லை, காசு கொடுத்தா என்னென்ன பண்ணுவாங்க. அவங்க தான் டெவல் ஒர்க்க அவங்க தான் செய்யறாங்க.
காசு கொடுத்தா செய்யுது. யாரும் லாயர் இருக்காங்களா? தப்பா நினச்சிக்காதீங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனல் டீச்சர். என் ஒய்ஃப் ஒரு செகண்டரி ஸ்கூல் டீச்சர். டென்ஷனாகி வருவாங்க சம்டைம்ஸு. நேற்று நான் கிளாங் ஏரியாவில் இருக்கேன். வாட்ஸ்அப்பில் சில பேர் பார்த்துருப்பீங்க. 24 கேங்கில் இருக்கிறவங்க வந்து அண்டால ஸ்கூலில் வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசில் வெடிச்சு பயங்கரமாக பிடிச்சிட்டாங்க. 18 பிள்ளைங்களை அன்றைக்கி பிடிச்சிட்டாங்க. அவ்வளோ டென்ஷன் ஸ்கூலில். வாத்திரங்களே ஊதா யாரு? வாத்திர. யாரு? ஸ்டூடெண்ட். வாத்திர சொல்லி கொடுத்தாங்க பாட்டு. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்னு என் ஒய்ஃபை பார்த்து ஒருத்தன் பாடியிருக்கான். பாடினது யார் சொல்லுங்க பார்க்கும்? பீட்டர். அவர் பேர் பீட்டர். பைபிள்ல பீட்டர் யாரு? ஒரு தடவை பிரீச் பண்ணும் போதே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பீட்டர் பாடுறாரு வயசான பொம்பளை, கல்யாணம் பண்ண பொம்பளைய பார்த்து, அது டீச்சரை பார்த்து. ஃப்ரம் 3 ஸ்டூடெண்ட். ஏன்? வாய் அவ்வளவு அநியாயம் இந்த உலகத்துல. இந்த பாவத்தை விட்டு ஓடுறதுக்கு நம்மளுக்கு மனசு இல்லை. இன்னைக்கு முதல்ல உன் பாவத்தை என்னன்னு கண்டிச்சு ஆண்டவர் வசனம் பாசிச்சீங்கன்னா ஆண்டவர் வசனமே உங்கள்கிட்ட பேசும். நீங்க என்ன அநியாயம் பண்றீங்க? சம்டைம்ஸ் யூ நெவர் ஈவன் ரியலைஸ் தட் வி ஆர் டூயிங் திங்ஸ் இஸ் நாட் ரைட். நம்ம செய்யறதெல்லாம் சரி, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்றது. ஏன்? அவ்வளவு பாவம் நமக்குள்ள இருக்கு, அவ்வளவு அநியாயம் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பிள்ளைங்க, நான் இந்த படத்தை பார்த்தேன், டிக்கெட்டை பிடிச்சி போடுறாங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை வடிச்சேன், ஒரு வசனம் ஏதாவது போட்டிருக்கலாம். Instead of spreading good news, we are spreading bad news. யார்? கிறிஸ்டியன்ஸ். தேவன் எதுக்காக வந்தார்? பாவத்தை அழிக்க வந்தார், பாவத்தை போக்க வந்தார். இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்கிற அந்த பாவங்களை போக்க நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை விட்டு வாழ வேண்டும், தேவனுடைய சந்நிதியில் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல அந்த அந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லீகல லீகலா செஞ்சுட்டு இருக்கோம். சில வேலைகள் சபைகள்லயும் அது நடக்குது. அதான் சொன்னாங்களே, ஆண்டவர் எங்க வச்சிருந்தாரு? யூதாஸ் கரியட்ட அவர் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. அவன் ஏன் திருடன்? Why Bible says he is thief? Because he holding money. The money. பணம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தா யாரு? ட்ரெஷரர் தான். சில வேலை ஊழியம் செய்யும் போது உங்க நினைக்கிற இந்த சர்ச்சில் ட்ரெஷரர் நல்லவங்களா இருப்பீங்க. சில வேலை எங்க போனாலும் இதை நான் சொல்லிடுறேன். ஊழியத்துக்கு செய்யும் போது தடையா இருக்காதீங்க. ஒரு ஊழியம் நடக்கும் போது திருச்சபையில அதுக்கு தடையா வந்து முன்னுக்கு முட்டுக்கட்டையா நிக்காதீங்க. உங்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Don't hindrance or against for God's ministry. Hallelujah. நீங்க செய்யலன்னா செய்யறவங்க என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. அந்த உயிர்த்தெழுத தேவன் வரும்போது மறுபடியும் கழுதில வரமாட்டாரு. எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? குதிரையில. நம்மளுடைய நேஷன் கிரீட்டம், அப்போஸ்தலர் கிரீட்டம் ஒவ்வொரு வாரமும் வித்அவுட் ஃபெயிலியர் நம்ம சொல்லும்போது தான் சொல்றோம், he will come for நியாயம் தீர்க்க வருவார். யாரை நியாயம் தீர்க்க வருகிறார்? மரித்தோரையும் உயிர்த்தோரையும். செத்து போன பாட்டையும் விட மாட்டாரு, தாத்தாவையும் விட மாட்டாரு, நம்மளையும் விட மாட்டாரு. So we must be very careful. ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், அதே சமயத்தில் அந்த ஆசீர்வாதத்தை உணர்வுகளா இருக்கணும். நான் எப்போதும் சொல்லுவேன், God's grace is free but it's not cheap. அவருடைய கிருபையின் மூலமாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் கழுவப்பட்டிருக்கிறோம். We are righteous. Hallelujah. அவரை விசுவாசிக்கிறதுனால. அதே சமயத்தில் விசுவாசம் இல்லாத, அந்த விசுவாசத்துல கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. Faith without deeds is death. So as a Christian we must apply whatever we read in Bible, we should apply into our life. நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செய்ய வேண்டும். அதை செய்யும் போது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டாங்க. உடனே என்ன செய்யறாரு? போர் சேவர காதையை பீட்டர் என்ன செய்யறாரு? கத்தி எடுத்து சக்குன்னு வெட்டுறாரு. உடனே இயேசு அவரை புட்டிட்டு என்ன செய்யறாரு? விரட்டுறாரு. இப்ப சொல்றாரு, நீ என்ன 3 தடவை மறுதளிப்பான். ஆண்டவருக்காக நின்னுவர் பேதுரு. அவர் எதையும் பார்க்கல. ஆண்டவர் அப்படி பிடிச்சு சொல்லி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு காதை கூட வெட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ 3 தடவை என்ன செய்வ? மறுதளிப்ப. ஆனா அதே போல ஆண்டவர் மாட்டிக்கிட்டாரு.
பேதுரு 3 தடவை ஆண்டவரை மறுதலிக்கிறாரு. ஹல்லேலூயா. மறுதலித்தவர் மறுபடியும் போயிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதலின் மீட்பை அவர்கிட்ட காட்டும் பொழுது நேரா போறாரு. ரத்த சாட்சியாக போய் நின்று ஒரு தடவை பிரீச் பண்றாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர். பிரியமானவர்களே, நீங்க உண்மையாகவே ஆண்டவர் நமக்காக பாடுபட்டதையும் நமக்காக மரித்ததையும் அவர் ரத்தம் சிந்தி நமக்காக பாதாளத்தில் இறங்கினதையும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலையும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்க எங்க சென்றாலும் ஆண்டவர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. Because we are God's vessel. ஆண்டவருடைய கருவி. He will use. மேபி நம்மளுடைய சொந்தக்காரோ இல்லை நம்ம கிட்ட இருக்கிறவங்கள சொல்லுவாங்க தபலை பக்காயின்னு. நான் ஆண்டவர் சொல்றாரு, வாங்க நான் உங்களை பக்காய் பண்றேன், அவங்கள பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இடைபடுங்க. சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல அந்த வசனத்தை நேசிங்க, ஒவ்வொரு நாளும் வாசிங்க. Those who meditate his word day and night, they are blessed people. எல்லாமே நீ கைவிட்டு செய்யறது, whatever you do, God will bless. என்ன காரியம் செய்தாலும் ஆசீர்வதிப்பார். 3ஆவதாக ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஜெபிக்க, ஆண்டவரோடு உறவாட மறந்துடாதீங்க. அந்த உயிர்த்தெழுந்த தேவனோடு உறவாட மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. சிங்க கபியில இருக்கும்போது தானியேல், ஐயோ ஐயோ ஆண்டவரே சிங்கத்துல போட்டீங்க ஐயோ அப்படின்னு அழுவல. சிங்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் வந்தோன்னு என்ன செய்யறாரு? அவர் முட்டையை போட்டு ஜபிக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்? ஏங்க இல்லை ரொம்ப டயர்டாச்சு பாஸ்டர், இல்லை முடியல அப்படி சொல்லிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நமக்கு எப்போதும் என்ன இருக்கு? வெற்றி இருக்கிறது. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். அல்லேலூயா. மறுபடியும் இந்த டயலாகும் சொல்லாதீங்க, எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க. என்னது? இப்போ நான் எங்கே போனாலும் இதுவும் சொல்கிறேன். அதுக்குன்னு செய்வனை செஞ்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, செய்வனை செஞ்சால் கூட நம்மக்கிட்ட இது நடக்காது. அவனோட வேலை செய்வனை செய்யறது, அவன் செய்யட்டும். நீ ஜெபம் பண்ணியா? That is their practices. They will do what kind of things are. They will do whatever it is. But are you pray at least one time a day? At least ஒரு தடவையாச்சும் ப்ரே பண்ணீங்களா? தப்போ டாடா தாஞ்சா ஸ்லேரா. If you claim that you are Christian, how is your Christian life? How is your spiritual life? How you are worshipping God, our true God? Because God seeking is a true worshipper. ஒரு உண்மையான ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவன் எல்லாத்தையும் அருளுகிறார். அல்லேலூயா. ஒரு தேவதாசன் இப்படியாக பாடுறாரு, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்காக நான் வாழுவேன்? அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Dear brother, sister in Christ, He died for you and me. Amen. He rose again because of you and me. He will come. He will come again for you and me. Hallelujah. Are you ready? Are you ready to see His face to face? அவர் முகமுகமாய் பார்க்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆயத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய வல்லமையை செய்வார். அந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்க வாழ்க்கையில இறந்து போன காரியத்தை ஆண்டவர் ரேஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா.
whatever you lost in your past life, He will give again. If you really worship Him, if you really seek Him, if you really offer your life to Him, definitely, 100% surely I can tell that Jesus can do everything in your life. If you really seek. உண்மையாக தேடுவீர்கள் என்று சொன்னார். ஏன்னா என் ஆண்டவரை செத்து போனவர் இல்ல, செத்து போன கடவுள். போயிட்டு ஏசப்பா கேக்குதா இல்ல, நீ மனசுல நினைக்கும் போது ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ஊழியத்துக்கு வந்துட்டேன், காடி வாங்கணும்னு ஆசை, காடி வாங்கணும்னு ஆசை. இப்போ சர்ச்சுக்கு ஒரு நபர் என்ன செஞ்சாரு, ஒரு மைவி கார் பேர்ல் ஒயிட், 2009 நடந்த ஒரு சம்பவம். பேர்ல் ஒயிட். அப்போ தான் எஸ்டிஎம்லேருந்து வந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட் நான். வந்து இறங்கினோன்னே கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இந்த மைவி கார் வாங்கினா நல்லா இருக்குமே ஆண்டவரே, சித்தம் இருந்தால் நடந்துடும். அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, பஸ்ஸை எப்போ வாங்குறீங்க? சில பேர் சொன்னாங்க வியோஸ் வாங்குங்க, சில பேர் இது வாங்க அது வாங்கினேன். எனக்கு இந்த கார் மேலே ரொம்ப ஆசை. அப்புறம் அந்த வாரம் முடிஞ்சிட்டு மனசில் தான் நினச்சேன் அந்த ஆசை. வீட்டுக்கு போகிறேன், உடனே எங்கள் அப்பா ஒரு 5500 வெள்ளி வச்சு, இந்த மைவி ஒன்று புதுசாக வந்திருக்காமே, அதுவும் அந்த பால் கலரில் ஒன்று இருக்காமே, அந்த காடி வாங்கினா நல்லா இருக்குமே. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. உடனே இப்போ வாங்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசில் ஒன்று நினச்சேன். எல்லாரும் கேட்பாங்க, ஈவன் பாஸ்டர் ஜஸ்வின்டர் கூட நான் எஸ்டிஎம்ல படிக்கும் போது, அவர் என்னோட சூப்பர் சீனியர், அவர் கேட்பார் என்ன, எப்பயா கல்யாணம் பண்ணுறது? ஈவன் என்னோட சீனியர்ஸ்லாம் கேட்பாங்க, ஒலி வந்துருச்சு சொல்லுவேன், அந்த ஒலி வரணும். மனசில் நினச்சேன், ஒரு டீச்சர் இருந்தால் நல்லா இருக்குமேனு நான் நினச்சேன். அவ்வளோதான், டீச்சர் மேலே ஆசைலாம் கிடையாது. கடைசியில் டீச்சர் தான் கல்யாணம் பண்ணேன். ஈவன் லாஸ்ட் இயர் ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே. அப்போ இது எனக்கு வந்ததே இல்லை, ஏன்னா வீடு இருக்கு, ஹோம் டவுனில் இருக்கு, வாங்கினா நல்லா இருக்குமே நம்மளுக்குன்னு. சரி, உடனே ஒரு தரிசனம், ஒருத்தர் வருவார், வாங்கின விலைக்கு நான் கொடுக்குறேன், எங்கே வாங்க எப்போ வாங்கினாரோ அதே விலைக்கு கொடுக்குறேன் ஒரு ஃப்ளாட்டு. அதே மாதிரி ஒரு தரிசனம். மனசில் நினச்சேன், அவ்வளோதான். இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நினைங்க அப்படின்னு சொல்ல வரல, மனசில் நினச்சேன். ஆசையை நிறைவேற்றுகிற ஆண்டவர், ஹல்லேலூயா நினச்சேன். நம்புறீங்களோ நம்பலையோ, காலையில் டாக்டரை கிண்டர்கார்டனில் விட்டுட்டு வீட்டுக்கு நான் திரும்பி வரும்போது அதே மாதிரி ஒரு தரிசனம். அப்புறம் டாக்டரை ஏற்றிட்டு வரும்போது ஒரு பாஸ்டர் கால் பண்ணார், ஸ்ரீ ஒரு வீடு இருக்குது வாங்கிக்கிறியா? எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டேன். இவ்வளோதான். எவ்வளோ தெரியுங்களா? 55. கிடைக்குமா இன்னைக்கு? அதே டயலாக் அவங்க சொல்கிறாங்க, என்னென்ன, ஒரு நான் ஊழியக்காரருக்காக கொடுக்கலான் இருந்தேன், வாங்கின வேலைக்கு நாங்கள் கொடுக்குறோம். அல்லேலூயா. நான் இதை ஏன் சார்மா சொல்கிறேன், நம்ம ஆண்டோட வேலையை செஞ்சால் நம்ம வேலையை அவர் முடிச்சிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் he never failed to give the blessing to me. He never stopped. If I stop pray, then I will know. அது எனக்கு தெரிஞ்சிடும், சம்திங் அது என் வாழ்க்கையில் நடக்கும். உடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு போய் உட்காந்துருவேன். அல்லேலூயா. இவன் நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். அந்த உயிருள்ள தேவன், உயிரோடு எழுந்த இயேசுவே நான் உமக்காகவே. அப்புறம் நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னமோ ஒரு சாமி இல்லையா, உயிரா இருக்கிற ஆண்டவர், உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். He is still alive. He knows your heart feeling. Don't be troubled. Give your life to Him. Worship Him truly. Hallelujah. உண்மையா ஆராதிங்கயா, உண்மையா ஆராதிங்க. அப்பா நல்லவர். ஆமென். ரொம்ப நல்லவர். கணக்கு பார்க்காதீங்க. திருட மாதிரி கணக்கு பார்க்காதீங்க. 9 மணி 11 மணிக்கு முடிச்சு நான் போயிடணும், கணக்கு பார்க்காதீங்க. இந்த எண்ணெய் ஊத்துனா இதை எடுத்துட்டு போய் பாஸ்டர் இங்க போயிட்டு செய்யறாரு, இந்த இடத்துல ஐயோ குஜராத்ல இவ்வளவு பேர் கஷ்டமா இருக்கிறாங்க. ஏன் குஜராத் செந்துள்ளே ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. தசம் பக்கத்து இங்க கொட்டுங்கயா, ஊழியம் செய்யலாம்.
சில பேர் இங்கிருந்து வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. தான் கண்ட சகோதரி அன்பு கூறாதவன் காணாத காடவெளியிடம் என்ன செய்ய முடியாது, அன்பு கூற முடியாது. பக்கத்தில் ஒருத்தர் கேட்கிறார், ஐயா பசிக்குது, 2 நாளா என் வீட்டில் இது இல்லை, இயேசுவின் நாமத்தில் ஒரு போ. ஆண்டவர் என்ன கொடுக்க சொன்னாரு? நிறைய பேர் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். சட்டில தானே அகப்பையில் வரும். எதுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்? விலை கூட உள்ள தைலத்தை ஆண்டோடைய காலில் ஊத்துனாங்க. அது விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாம், அது உண்மைதான். ஆனா அவன் அப்படி சொல்லலை. தரித்திரர்கள் எப்போது இருக்கிறாங்க, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் கொடுக்க வேண்டியது இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபம் செய்வாங்க. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்திரி போவாங்க. Come, let us rise. Commit ourselves unto God. Oh Jesus. அப்படியே கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுத்து, என்ன உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வேணும்? What do you want in your life? Just ask to our Jesus Christ. அப்படியே ஒப்பு கொடுங்க. Just commit ourselves. Just commit. Before you enter into this hall, He knows everything. Before you open your mouth, He knew everything about you. He wants you to worship Him truly. He wants your life fully. Because He died for you. He gave His life for you. உனக்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ளவர்களாக அவர் ஆராதிக்கிறீங்களா? ஜீசஸ். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை? என்ன வேணும்? வாழ்க்கையில் என்ன இழந்திருக்கிறீங்க? Our God is Jehovah Jireh. He is our real provider. He is our shelter. He is our life. He is our soul comforter. He is our real shepherd. He is our real leader. Only He can lead us in right way and right path. Dear brothers, sisters in Christ, even you don't know about your future, but He knows. Even you don't know about your life, He knows everything. Oh Jesus. Dear youths, if you prepare your life for marry someone, if you prepare your life to fall in love with someone, before you go to that person, please give your heart to Jesus Christ. He knows how to take care. He is our guarantee. ஓ தேவனே, மை துதிக்கிறோம் சுவாமி. தேவனை மை போற்றுகிறோம் ராஜா. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? ஓ அன்பின் தகப்பனே, மை ஆராதிக்கிறோம் ராஜா. மை புகழுகிறோம் கர்த்தாவே. மனிதன் வெளிப்புறத்தை பார்ப்பான், இருளை தருகிற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஓ ரிபா குரப சந்தல தரபஷ்
ஓ குரபஷந்தல கரபஷந்தல பெரிபா. ஓ ஹalleluya. வல்லவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, நல்லவரே உமக்கு நன்றி ராஜா. இதோ அருமையான மக்களை தொடுங்க சுவாமி. எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறார்கள், என்ன பிரச்சனையில வந்திருக்கிறார்கள், என்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள், அவருடைய வேலை என்னது, அவருடைய சூழ்நிலை என்னது, அவருடைய வீட்டு நிலைமை என்னது, கடன் தொல்லை, கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், தேவனே ராஜா, வீட்டில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் அறிகிறேன் தேவனே. நீர் உயிர் தெளிந்த தேவன் ராஜா, எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிற தேவன் சுவாமி, நீ அளிக்கிற தேவன் அல்ல ராஜா. ஓ ஹalleluya, we praise you Lord Master, hallelujah, we give you honor, you are worthy to praise Lord Master, hallelujah. Jehovah Rapha, the healing God, Lord, let your healing take place right now. Oh Jesus, என்ன வியாதியோடு பிள்ளைகள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தொடுங்க சுவாமி. பிசாசின் கட்டில வந்தவர்களை இயேசுவின் நாமத்தில் போ என்று விரட்டுகிறோம் ராஜா. Right now we cast every evil thoughts and evil powers Lord Master, இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே. Oh Jesus, ஓ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய வல்லக்கரம் இறங்கட்டும் சுவாமி, உம்முடைய சமாதானக்கரம் இறங்கட்டும் ராஜா. As they depart from you Lord Master, I want your hand to touch each and everyone. Oh Jesus, I believe in you Lord Master. Oh hallelujah, let these people bear fruit for you in your vineyard Lord Master. Oh, whatever hindrance in their life to seek your face, let your holy angel, let your power, let your spirit to fulfill their needs Lord Master. Oh hallelujah, வல்ல தேவனே, நீ வல்லமையுடையவர் சுவாமி, நல்லவர், நீர் பெரியவர் சுவாமி, இறங்குங்க கர்த்தாவே. வல்லமை தேவனை நிரப்பும் சுவாமி, உம்முடைய வல்ல கரத்தினால் நிரப்பும் ராஜா. ஓ வல்லமையுள்ள கர்த்தர், நீ வாசிக்கிறவர், நீ நேசிக்கிறவர் கர்த்தாவே, இன்றும் உயிர் வாழ்கிற தேவன் ராஜா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. மனிதன் வெளிப்புறத்தை பார்ப்பான், நீ உள்ளத்தை அறிகிற தேவன். நன்றி சுவாமி, நன்றி கர்த்தாவே. என்னுடைய ஜெபத்தையும் விண்ணப்பங்களையும் கேட்ட கிருபைக்காக நன்றி. Oh Jesus, oh Jesus, thank you Master, thank you Lord, thank you Jesus Christ. Oh நல்லவரே உமக்கு நன்றி சுவாமி, நல்லவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஓ நன்றி 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 நன்றி, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ ஹalleluya. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே, ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே கிருபையினாலே, ரட்சகரே என் இயேசுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தி நீரே. ஆம் சுவாமி, ஒரு குறை இல்லாத வாழ்வை வாழ எங்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீர். பாவங்களையும் சாபங்களையும் போக்கி இருக்கிறீர். பிசாசையும் காலில் மிதித்திருக்கிறீர். வெற்றி சிறந்து கொடுத்திருக்கிறீர். எந்த பிள்ளை சூனிய கட்டுகளும் எங்களுக்கு விரோதமாக வர முடியாது சுவாமி. வெற்றியை கொடுத்திருக்கிறீர். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். துன்பங்கள் வந்தாலும் நீ எங்களோடு கூட இருக்கிறீர். வெற்றி வேந்தன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். கடைசி நாட்கள்ல கர்த்தாவை நாங்களோடு கூட பரவசத்துல வாழ உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.